ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பொது தமிழில் ராவண காவியத்திலேருந்து டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயராக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ பார்க்கலாம். ராவண காவியம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா இப்போ தான் நமக்கு சிலபஸில் சேர்த்துருக்கிறதுனால இன்னும் கொஸ்டின்ஸ் அதிகம் கேட்க ஆரம்பிக்கல. இப்போ தான் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. முதிரையும் சாமையும் வரகும் மொய்மணி குதிரை வாலியும் களம் குவித்து குன்று என இவ்வரிகள் குறிக்கும் நிலம் முல்லை. இந்த பாடல் வரி எதில் இருக்குது அப்படின்னா ராவண காவியத்தில் கொடுத்துருப்பாங்க. முதிரையும் சாமையும் வரகும் மொய்மணி குதிரை வாலியும் குவித்து குன்று என இவ்வரிகள் குறிக்கும் நிலம் முல்லை. காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையினை உணர வைக்கும் உன்னத நூல் என்று பேரறிஞர் அண்ணாவால் குறிப்பிடப்படும் நூல் ராவண காவியம். காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையினை உணர வைக்கும் உன்னத நூல் என்று பேரறிஞர் அண்ணாவால் குறிப்பிடப்படும் நூல் எது? ராவண காவியம். இது நமக்கு எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா நியூ தமிழ் புக்கில் 9th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்குறாங்க. ராவண காவியம் இது எழுதினது யார்? புலவர் குழந்தை எழுதிய பாடல். இதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா குறிஞ்சிக்கு 2 பாட்டு, எல்லாத்துக்குமே 2 பாடலாக கொடுத்துருப்பாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லிட்டு 2 பாடல் கொடுத்துருப்பாங்க. குறிஞ்சியில் பார்த்தோன்னா அருவிய முருகியம் ஆர்ப்ப பைங்கிளி பருகிய தமிழிசை பாட பொன்மையில் அருகிய சிறை விரித்தாட பூஞ்சினை மருவிய குரங்கினம் மருங்கு நோக்குமால். இந்த ஒரு பாடல் இது குறிஞ்சி பாடல். அதே மாதிரி அடுப்பிடு சாந்தமோடு அகிலின் நாற்றமும் துடிப்பிடு மைவன சோற்றின் நாற்றமும் மடுப்படு காந்தலின் மனமும் தோய்தலால் கடைப்படு பொருளெல்லாம் கமலும் குன்றமே. இந்த 2 பாடலுமே பார்த்தோம் அப்படின்னா குறிஞ்சி திணைக்கான பாடல். 2 பாடல். மைவனம் அப்படின்னா மலைநெல், முருகியம் அப்படின்னா குறிஞ்சிப்பறை. மைவனம் அப்படின்னா மலைநெல், முருகியம் குறிஞ்சிப்பறை, பூஞ்சினை அப்படின்னா பூக்களை உடைய கிளை, சிறை அப்படின்னா இறகு, சாந்தம் அப்படின்னா சந்தனம். அடுத்து முல்லை திணை பாடல் பார்த்தோன்னா பூவையும் குயில்களும் பொலங்கை வண்டரும் பா இசை பாடமும் பழமும் தேனும் தே இசை பெரும் கடறு இடையர் முக்குழல் ஆவினம் ஒருங்குற அருகு அணைக்குமால். அடுத்து முதிரையும் சாமையும். இந்த பாடல் தான் நமக்கு கேட்டிருந்தாங்க. முதிரையும் சாமையும் வரகும் மொய்மனை குதிரை வாலியும் குவித்து குன்று என பொதுவர் பொலிவுற போர் அடித்திடும் அதிர்குரல் கேட்டு உலை அஞ்சி ஓடுமே. இந்த 2 பாடல் முல்லை திணைக்கு கொடுத்துருக்குறாங்க. பூவை அப்படின்னா நாகனவாய் பறவை. பூவைனா நாகனவாய் பறவை. பொலம் அப்படின்னா அழகு. கடறுனா காடு. முக்குழல் அப்படின்னா கொன்றை, ஆம்பல், மூங்கில் ஆகியவற்றால் ஆன குழல்கள். பொலி அப்படின்னா தானிய குவியல். உலை அப்படின்னா என்னென்னா ஒரு வகை மான். அடுத்து பாலை. பாலைக்கு 2 பாடல் கொடுத்துருக்காங்க. மன்னிய முதுவையில் வளைப்ப வாய் வெறியில் இந்நிலம் குருளை இணைந்து வெம்பிட தன்னிழல் தங்கவை தாய்மை மீதுற நன்னீரில் வலிய சென்னாய் உயங்குமே. இன்னொரு பாடல் பார்த்தோன்னா கடி கமல் மராமலர் கண்ணி சிறார் படிக்குற எருத்துக்கோடு அன்ன பாலைக்காய் வெடிக்க விட்டு ஆடிட விரும்பி கோலினால் அசைக்கும் ஓசையின் பருந்து அஞ்சி ஓடுமே. இது பாலை திணைக்கான பாடல். வாய் வெறியி அப்படின்னா சோர்வால் வாய் குளறுதல். குருளை அப்படின்னா குட்டி. இணைந்து துன்புறுதல். உயங்குதல் வருந்துதல். படிக்குற நிலத்தில் விழ. கோடு அப்படின்னா கொம்பு. அடுத்து மருதத்துக்கு 2 பாடல். கல்லிடை பிறந்த ஆறும் கரைபொரு குளனும் தோயும் முல்லை அம்புறவில் தோன்று முருகு காண்யாறு பாயும் நெல்லினை கரும்பு காக்கும் நீரினை கால்வாய் தேக்கும் மல்லலம் செருவில் காஞ்சி வஞ்சியும் மருதம் பூக்கும். இன்னொரு பாடல் பார்த்தோன்னா மறைமலர் குளத்தில் ஆடும் மயிர்தலை சிறுவர் நீண்ட பொறி கரி குருத்து அளந்து பொம்மன கழிப்பர் ஓர்பால் குறை கடல் சிறுவர் போரில் குலுக்கியே தெங்கின் காயை புரைதவ பறித்து காஞ்சி புனை நிழல் அருந்துவரை. இந்த பாடல் லைன்லாம் நம்ம ரீட் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த பாடல் லைன் எந்த திணைக்குரியது அப்படிங்கிறதையும் நம்ம லைட்டாக பார்த்து வச்சுக்கணும். நம்ம பார்த்தாவே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கல் அப்படின்னா மலை. முருகு அப்படின்னா தேன். தேன் மணம் அழகு 3 மீனிங் இருக்குது. முருகு அப்படின்னா தேன் மணம் அழகு. மல்லல் அப்படின்னா வளம். செருனா வயல். கரி குருத்து அப்படின்னா யானை தந்தம். போர்னா வைகோர் போர். புரைதப அப்படின்னா குற்றமின்றி. அடுத்து நெய்தல். பசிபட ஒருவன் வாட பார்த்து இனி இருக்கும் கீழ்மை முசிப்பட ஒழுகும் தூய முறையினை அறிவார் போல வசிப்பட முதுகுநீர் புக்கு மலையென துவரை தண்ணீர் கசிப்பட ஒளி முத்தோடு கரையினில் குவிப்பார் அம்மா. இன்னொரு பாடல் வருமலை அளவி காணல் மணலிடை உலவி காற்றில் சுரிகுழல் உலர்த்தும் தும்பி தொடர்மறை முகத்தர் தோற்றம் இருபெரு விசும்பிற் செல்லும் இளமை தீர் மதியம் தன்னை கருமுகில் தொடர்ந்து செல்லும் காட்சி போல் மாதென்றோ. சொல் பொருள் பார்த்தோன்னா தும்பி அப்படின்னா ஒரு வகை வண்டு. தும்பினா ஒரு வகை வண்டு. துவரை அப்படின்னா பவளம். மறை அப்படின்னா தாமரை மலர். விசும்பு அப்படின்னா வானம். மதியம் அப்படின்னா நிலவு. பாடலின் பொருள் கீழே கொடுத்துருக்காங்க. ராவண காவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையினை உணர வைக்கும் உன்னத நூல் அப்படின்னு சொன்னது யாரு? பேரறிஞர் அண்ணா.
நூல்வழி 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் பெருங்காவியம் தான் ராவண காவியம். இந்த நூல் பார்த்தோன்னா தமிழக காண்டம், இலங்கை காண்டம், விந்த காண்டம், பழிபுரி காண்டம், போர்க்காண்டம் என 5 காண்டங்கள். இதில் எத்தனை காண்டங்கள் இருக்குது? 5 காண்டங்கள். தமிழக காண்டம், இலங்கை காண்டம், விந்த காண்டம், பழிபுரி காண்டம், போர்க்காண்டம். 3100 பாடல்களை கொண்டது. இந்த நூல் வந்து யார் இயற்றினாங்க? புலவர் குழந்தை. தமிழக காண்டத்தில் உள்ள பாடல்கள் தான் நமக்கு வந்து பாடலாக வந்து இடம்பெற்றிருக்குது. தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கு இணங்க 25 நாட்களில் இவர் வந்து திருக்குறளுக்கு உரை எழுதினார். யார் அப்படின்னா புலவர் குழந்தை. தந்தை பெரியாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க 25 நாட்கள் என்ன பண்ணார்? திருக்குறளுக்கு உரை எழுதினார். யாப்பதிகாரம், தொடையதிகாரம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட இலக்கண இலக்கிய நூல்களையும் இந்த புலவர் குழந்தை வந்து படைத்துள்ளார். யாப்பதிகாரம், தொடையதிகாரம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட இலக்கண இலக்கிய நூல்களை. ராமாயணத்தில் எதிர்நிலை மாந்தராக படைக்கப்பட்ட ராவணனை முதன்மை நாயகனாக கொண்டு இயற்றப்பட்டது அந்த ராவண காவியம். ஆனால் அந்த பாடல் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ராவணன் வந்து அந்த இதில் வந்து இடம்பெறவே செய்யாது. முக்கியமாக இதில் என்னென்னா அந்த 5 திணைகளை பற்றி தான் அந்த பாடல்கள் இருக்கும். குறிஞ்சி திணைக்கு 2 பாடல், முல்லை திணைக்கு 2, மருதத்துக்கு 2, நெய்தலுக்கு 2, பாலைக்கு 2, மொத்தம் 10 பாடல்கள் வந்து நமக்கு இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.